தாய்மை என்பது பெண்களின் வாழ்க்கையில் ஒரு பெருமையான அதே சமயம் பொறுப்பான ஒரு உன்னத நிலை. ஏனென்றால் ஒரு தாயின் வளர்ப்பு மற்றும் வழிகாட்டுதலில் தான் அவள் குழந்தை இந்த சமூகத்தில் சிறந்த குடிமகனாக வளர முடியும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நம் சித்தர்கள் வகுத்து வைத்துள்ள இன்றளவும் பயனுள்ளதாக இருக்கின்ற தாய்சேய் நலம் பற்றிய வழிகாட்டுதலை இன்று நாம் காணலாம். இன்றைய காலகட்டத்தில் பிரசவம் பெரும்பாலும் மருத்துவமனைகளிலே நடைபெறுவதால் பிரசவத்திற்கு பின் தாய்சேய் நலனிற்கு பின்பற்ற வேண்டிய முக்கியமான பாரம்பரிய முறைகள் பலருக்கு தெரிவதில்லை. பிரசவித்த 3 நாட்களில் தாயின் உடல் வன்மையை அதிகப்படுத்த சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், மஞ்சள், அக்கரகாரம் சேர்த்து செய்த பிரசவ சூரணம் எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் பிரசவ நடகாய லேகியம் தினமும் 3 வேளை சாப்பிடும் போது கர்ப்பப்பை தன் பழைய இயல்பு நிலைக்கு சுருங்கும். தொடர்ந்து சௌபாக்கிய சுண்டி என்ற லேகியம் சாப்பிட வேண்டும். இதை மகப்பேறு சஞ்சீவி கிட்டில் தமிழக அரசாங்கமே தாய்மார்களுக்கு வழங்கி வருகிறது. மேலும் தாய்க்கு தாய்ப்பால் சீராக சுரக்க சுக்கு திப்பிலி குழம்பு செய்து 1 மண்டலம் உண்டு வரும் முறையும் சித்தர்கள் கூறியுள்ளனர். சிலருக்கு தாய்ப்பால் கட்டிக்கொள்ளுதல் ஏற்பட்டால் இதே பாசிப்பருப்பை வெந்நீரில் அரைத்து பொற்கை செய்திட ஓரிரு நாட்களில் குணம் ஏற்படும். குழந்தை வளர்ப்பில் கொஞ்சம் கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைக்கு முதல் 6 மாதங்கள் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டுமே தர வேண்டும். 6-7 மாதங்களுக்கு பிறகு குழந்தைக்கு உணவு விழுங்கும் தன்மை ஏற்படும். அப்போது செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் கஞ்சி போன்ற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அரிசி பருப்பு கஞ்சி, கேழ்வரகு பால் கஞ்சி, பஞ்சமுடிச்சி கஞ்சி, உளுந்து கஞ்சி போன்றவை செய்து தரலாம். இதில் 2 சொட்டு நெய்யும் சேர்த்து தரலாம். இதில் பஞ்சமுடிச்சி கஞ்சி என்பது அரிசி, தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு ஆகியவற்றை இளம் வறுப்பாக வறுத்து துணியில் முடிந்து வேக வைத்து வடித்த கஞ்சாகும். இதில் விட்டமின் B9 என்னும் ஃபோலிக் ஆசிட் நிறைந்திருப்பதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் உதவியாக இருக்கும். இந்த விட்டமின் B9 என்னும் ஊட்டச்சத்தை தான் சமீபத்தில் FDA ஆட்டிசம் எனப்படும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைபாட்டிற்கான மருந்தாக பயன்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளது. ஆகவே இன்றைய நவீன அறிவியலின் பல ஆராய்ச்சிகள் மற்றும் ஆய்வு முடிவுகள் நம் சித்தர்களால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வகுக்கப்பட்டவைகள் ஆகும். ஃபார்முலா ஃபீடிங்கை தவிர்த்து முடிந்தவரை வீட்டிலேயே செய்த உணவுகளை தரலாம். 14 மாதங்களுக்கு பிறகு நாட்டு பசும்பாலில் கலந்து செய்த சத்துமாவு கஞ்சி, கைகளால் பிசைந்த பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தர ஆரம்பிக்கலாம். பின்னர் திட உணவுகளை தர ஆரம்பிக்கலாம். அதே வேளையில் உணவை நன்றாக மென்று தின்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும். இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு சுவைகளை உணவில் மிதமான அளவில் சேர்க்க வேண்டும். கசப்பு சுவையுள்ள உணவுகளை சேர்த்து வந்தால் கல்லீரல் வலுப்பெற்று குழந்தைகளின் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும். வாரம் ஒரு முறை திணையில் செய்த பாயாசம், தேனும் திணைமாவும் கொடுத்து வர குழந்தைகளுக்கு கண் பார்வை கோளாறு வராது என்று நம் முன்னோர்கள் அன்றே கணித்து வழங்கியுள்ளனர். திணையில் பீட்டா கரோட்டின் என்ற ஊட்டச்சத்து நிறைந்திருப்பதாக இன்றைய நவீன ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு நல்லெண்ணெய் குளியல் செய்யும் போது உடலின் தேவையற்ற வெப்பம் குறைந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் குறையும். ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எப்படி என்றால் நல்லெண்ணெயில் நேச்சுரல் விட்டமின் இ சோர்ஸ் இருக்கிறது. மேற்கத்திய நாடுகளில் ஆலிவ் ஆயிலுடன் சிந்தட்டிக் விட்டமின் இ கலந்த எண்ணெய்களை குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம் என்று பீடியாட்ரிஷியன்ஸ் இப்போது ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா நம் முன்னோர்கள் நேச்சுரல் விட்டமின் இ சோர்ஸ் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு காலங்காலமாக எண்ணெய் குளியல் செய்து வந்திருக்கிறார்கள். அதுபோல நல்லெண்ணெய் குளியல் செய்யும் போது 6வது மாதம் முதலே குழந்தைகளுக்கு உரை மாத்திரையை தேனிலோ தாய்ப்பாலிலோ உரசி தர வேண்டும். குழந்தையின் கிட்னியில் இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று புரிதல் இல்லாமல் சிலர் தவறான தகவல்களை சொல்வார்கள். உண்மையிலேயே இதில் இருப்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சுக்கு, திப்பிலி, அதிமதுரம், ஜாதிக்காய், மாசிக்காய், வேப்பங்கொழுந்து, துளசி கஷாயம் இவற்றால் மாத்திரைகளாக செய்யப்பட்டு வழங்கப்படுவதுதான். இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. குழந்தையின் இன்னேட் இம்யூனிட்டி வளர்ந்திட சப்போர்ட் செய்யும். நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும். 5 வயது வரை இதை கட்டாயம் கொடுத்து வந்தால் குழந்தைக்கு வலுவான நோய் எதிர்ப்பாற்றல் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். இதுதான் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த பெஸ்ட் இம்யூனோ பூஸ்டிங் தெரப்பி. குழந்தைகளுக்கு அதிக ஜுரம், சளி, இருமல் இருக்கும் பொழுது 2 உரை மாத்திரை வரை தேனில் தாராளமாக குழைத்து தரலாம். குழந்தைகளுக்கு உணவு சரியாமை, சரியா கழிச்சலுக்கு வசம்பை கொதிநீரில் 2.5 மணி நேரம் ஊற வைத்து 30 ml வீதம் கொடுத்து வர கட்டுப்படும். நோய் பரவும் காலங்களில் நம் முன்னோர்கள் வசம்பை தாய்மார்களின் வாயிலிட்டு மெல்ல சொல்வார்கள். இது தாய் சேயின் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும்.